சோழன் வந்து நிலாவோட ஆபீஸ்க்கு போயிடுறாரு. நிலாவோட ஆபீஸ்க்கு போயிட்டு, யாரும் உங்களை திட்டுனது சொல்லுங்க நான் கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலாட்ட கேட்பாங்க. நிலா சொல்லவே மாட்டாங்க. அதை வந்து திரும்ப திரும்ப சோழன் கேட்டுட்டே இருப்பாரு, யாருன்னு சொல்லுங்க. உடனே ஒருத்தர் ஏஞ்சி வந்து, நிலா இங்க என்ன பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வரக்கூடாதுன்னு வெளிலே இருக்குல்ல, நீ ஏன் வர சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஒண்ணு நிலா என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. சோழன் வந்து சொல்லுவாரு, இவர்தான் உங்களை திட்டுறதா? இவர் வாய்ஸை பார்த்தாலே இப்படிதான் இருக்கு. ஏன் ஒரு புதுசா ஒரு பொண்ணு கம்பெனிக்கு வேலைக்கு வந்தா நீங்க இப்படிதான் அறிவில்லையா அப்படின்னு சொல்லி திட்டுவீங்களா? அதான் மேனஸா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்பாரு. உடனே நிலா வாங்கன்னு சொல்லிட்டு வெளில அழைச்சிட்டு போயிருவாங்க. இது ஆபீஸ் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் சகஜம்தான் இங்க அப்படிங்கிற மாதிரி வெளில அழைச்சிட்டு போயிருவாங்க. உடனே அவங்களோட ஓனரும் திட்டி அனுப்பிடுவாங்க நிலாவை. நிலா ஆபீஸ் முடிஞ்சு வந்துகிட்டு இருக்கையில பல்லவனோட அம்மா பார்ப்பாங்க. பல்லவனோட அம்மா பார்த்தா நடந்து ரோட்ல இப்ப அன்னைக்கு பார்த்த மாதிரி இன்னைக்கும் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இவங்க எங்கதான் போறாங்கன்னு மறைஞ்சிருந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப ரோட்ல இன்னொருத்தவங்க வருவாங்க. அவங்களோட போய் ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நிலாவுக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னே புரியாது. அப்புறம் ஒரு ஷேர் ஆட்டோ வந்தோடனே இந்த ஷேர் ஆட்டோல ஏறி போயிருவாங்க பல்லவனோட அம்மா. போய் இவங்க தானே பேசிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட உடனே அவங்க கிட்ட போய் நிலா விசாரிக்கல. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எங்க பக்கத்து வீட்டுலதான் இருக்காங்க, எனக்கு தெரியும், இவங்க என் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க சரி இவங்கள்ட்ட அட்ரஸ் எல்லாம் கேட்டா ஏதாவது நினைச்சுக்குவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்கல. நிலா இவங்க தனியா தான் இருக்காங்களா, இவங்க கூட யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இவங்க மட்டும் தனியா தான் இருக்காங்க, ஒருத்தர் மட்டும் அடிக்கடி வந்து போவாரு, ஆனா அவர் யாரு என்னன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நிலாவுக்கு சந்தேகம் வந்து அந்த ஒருத்தர் யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவனாலதான் அந்த குடும்பம் பிரிஞ்சிச்சோ அப்படிங்கிற மாதிரி. வீட்டுக்கு போனதும் சோழன் கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சேரன் எல்லார்ட்டையுமே சொல்லுவாங்க. சொன்னோடனே சேரன் கேட்பாரு, ஏன் சோழ அப்படி பண்ண, அங்க நிலாவுக்கு அசிங்கமா தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அங்க ஆபீஸ்ல ஒருத்தர் திட்டிகிட்டே இருக்கேன்னு சொன்னாங்க நிலா, அதான் கேட்கலான்னு போனேன் அப்படின்னு. ஆபீஸ்னா அப்படித்தான்ப்பா இருக்கும், நீ அதெல்லாம் போய் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சேரன் சொல்லுவாரு. உடனே நிலா வந்து சோழன்கிட்ட கோவப்படுவாங்க.